ஹலோ காய்ஸ், ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் பற்றி பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப் ஃபஸ்ட்டு யாரால் இன்வென்ட் பண்ணதுன்னா தாமஸ் கேனால், ஜான் கேனால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் வெர்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபோட்டோஷாப் CS3, CS6, CS5 அப்புறம் சிசி லேட்டஸ்ட் வெர்ஷன் விட்டுருக்காங்க. அதேமாரி இப்போ ஃபோட்டோஷாப் லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கூட ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அமைச்சிருக்காங்க. அது மூலிமா ஈஸியாக நம்ம வீடியோ எடிட்டிங்லாம் பண்ண முடியும். நீங்கள் அந்த ஃபோட்டோஷாப் பேஜை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க பார்த்துருக்கலாம். ஒரு அனுப்பி வந்து ஒரு ஃப்ளவரை வந்து அனுப்பி கொடுக்குற மாதிரி வச்சுருக்கோம். அது கூட அப்படியே ஜுவல் போட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஜுவல் பிஎம் ஆகிடும். அது போல் பண்ணிடலாம். அது இல்லாமல் ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன வெர்ஷன் இருக்குன்ட்டு பார்த்தோம். இப்போ ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா க்ளோன் ஸ்டாம்ப் டூல், ரெக்டாங்கிள் மார்க்கிங் டூல், கலர் பிக்கர் டூல், எரேசர் டூல், ப்ரஷ் டூல், இது போல் எக்ஸட்ரா நிறைய டூல்ஸ் இருக்குது. ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு ரேசர் கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர். அதாவது ரேசர் கிராஃபிக்ஸ் என்னென்னா இது நீ ஜூம் அவுட் பண்ண சொல்ல பிக்சலைட் ஆகும். இதே வெக்டார் சாஃப்ட்வேர்னால் நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் பிக்சலைட் ஆகாது. ஃபோட்டோஷாப் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபியில் யூஸ் ஆகுது, அப்புறம் எடிட் டச்சிங்கில் யூஸ் ஆகுது, அப்புறம் கலர் கரெக்ஷனில் யூஸ் ஆகுது, அப்புறம் போஸ்டர் டிசைன், வெப் பேனர்ஸ், வெப் டெம்ப்ளேட்ஸ், வெப் டிசைனிங்லேயும் யூஸ் ஆகுது ஃபோட்டோஷாப்பு. இது போல் நிறைய விஷயங்களில் யூஸ் ஆகுது ஃபோட்டோஷாப்பு. அப்புறம் ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்பு, ஜேபெக்கு, பிஎன்ஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இதெல்லாம் இருக்குது. ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன டூல்ஸு அப்புறம் என்னென்ன டைப்ஸ் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதேமாரி ஃபோட்டோஷாப்பில் ஏன் இந்த இவ்வளோ டீட்டெயில் நான் சொல்கிறேன்னா இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க. யார் இன்வென்ட் பண்ணால் என்னென்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக இன்டர்வியூவில் கேட்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைன் இன்டர்வியூ போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தியரி பற்றி கேட்பாங்க. அதனால தான் ஃபோட்டோஷாப் பற்றி தியரியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் ஃபோட்டோஷாப்பில் ஜேபெக்கு, பிஎன்ஜி ரெண்டு ஃபார்மேட் இருக்கும். ஜேபெக்னா ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்போர்ட் குரூப், அதாவது வித் பேக்ரவுண்டோடு இருக்க இமேஜ் வந்து ஜேபெக்குன்னு சொல்கிறோம். பிஎன்ஜினா போர்ட்டபிள் நெட்வொர்க் குரூப், அதாவது வித்தவுட் பேக்ரவுண்ட் ஒரு இமேஜ் இருக்கும், அது வித்தவுட் பேக்ரவுண்ட் இருந்தால் அது வந்து பிஎன்ஜி. இதுமாரி பிஎன்ஜிக்கு நிறைய வெப்சைட் இருக்குது. நீங்கள் அது மூலிமா பிஎன்ஜி ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஜேபெக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டோடு இருக்கும், அதை நீங்கள் கட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அதெல்லாம் நெட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபோட்டோஷாப் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் எப்படி கட்டிங் பண்ணலாம், என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ காய்ஸ்.